எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் துளசிமதி முருகேசன். நான் இப்போ பாரிஸில் நடந்த பாராலிம்பிக்ஸில் சில்வர் மெடல் வின் பண்ணியிருந்தேன். அதுக்காக நம்ம ஹானரபிள் பிரசிடென்ட் கையால் அர்ஜுனா அவார்டு வாங்கியிருந்தேன் இப்போ ரீசெண்டாக. கண்டிப்பாக நான் என்னோடய பேரா ஸ்போர்ட்ஸ் கேரியரை வந்து ஃபஸ்ட்டு பேரா அத்லெட்டிக்ஸ்லேருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் எப்போவுமே 100 மீட்டர்ஸ் 200 அப்புறம் ஷார்ட் புட்டில் ஸ்டேட் வின் பண்ணி நேஷ்னல்ஸ் போகிற மாதிரி இருக்கும். எல்லா வருஷமும் வந்து அதர் ஸ்டேட்டில் நடக்கும். அப்போல்லாம் நாங்கள் யோசிச்சிருக்கோம், நம்ம தமிழ்நாட்டிலையும் நடந்தால் நல்லாயிருக்கும்ல அப்படின்லாம் நிறைய டைம் யோசிச்சிருக்கோம். இந்த வருஷம் நம்ம சென்னை நேரு ஸ்டேடியமில் 23rd நேஷ்னல் பேரா அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. கண்டிப்பாக இது வந்து தமிழ்நாடு பேரா அத்லெட்ஸ்க்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். இது வந்து ஒரு பெரிய ஸ்டேஜாக இருக்கும் அவங்களோட திறமையை வந்து வெளிக்காட்டுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த நேஷ்னலில் வந்து 1470க்கும் மேலே அத்லெட்ஸ் வந்து கலந்துக்கிறாங்க. ஸோ இது வந்து நம்ம கண்ட்ரியோட ஹிஸ்ட்ரியிலேயே இதுதான் பிக்கஸ்ட் கேதரிங். இவ்வளோ பேரா அத்லெட்ஸ் வந்து இந்த ஒரு ஈவெண்ட்டில் கலந்துக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த நேஷ்னல்ஸில் 3 டைம் பேரலிம்பிக்கில் கோல்டு, சில்வர், பிரான்ஸ் வாங்கின மாரியப்பன் தங்கவேல் அண்ணா கலந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் கேல் ரத்னா அவார்டு வாங்கின பிரவீன்குமார் சார் அவரும் கலந்துக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேரலிம்பிக் சாம்பியன்ஸ்லாம் இந்த ஈவெண்ட்டில் கலந்துக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே புதுசாக இப்போ நேஷ்னலில் கலந்துக்கிற பேரா அத்லெட்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக இது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இவ்வளோ பேர் பேரலிம்பிக் வரைக்கும் போய் அச்சீவ் பண்ணியிருக்காங்க, நம்மளாலையும் முடியும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நம்ம தமிழ்நாடு பேரா அத்லெட்ஸ்க்கு இது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த நேஷ்னல்ஸ். கண்டிப்பாக நான் வந்து சின்ன வயசுலேருந்து எந்த ஒரு ப்ரைவேட் கிளப்புக்கோ அகாடமிக்கோ போய் ப்ராக்டிஸ் பண்ணல. நான் வந்து பேரா பேட்மிண்டன் பிளேயர். நான் சின்ன வயசுலேருந்தே முழுக்க காஞ்சிபுரம் கவர்மெண்ட் SDIT ஸ்டேடியமில் ப்ராக்டிஸ் பண்ணி தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். கவர்மெண்ட் கொடுக்குற ஸ்கீம்ஸ், அவங்களோட சலுகைகள் மூலயமா தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து மேட்ச்சுக்கு பேரலிம்பிக் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 7 lakhs ஊக்கத்தொகை கொடுக்குறதா இருக்கட்டும், நாங்கள் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஹை கேஷ் இன்சென்டிவ் உடனே கொடுக்குறாங்க. நாங்கள் வந்து இறங்கின உடனேவே சைன் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ எந்த ஒரு ஸ்டேட்லையுமே இப்படி நடக்கலை. மற்ற ஸ்டேட்லாம் என்கிட்ட சொல்லுவாங்க, உங்கள் ஸ்டேட் சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க, எங்களாம் பொறாமையாக இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. இது எல்லாமே கண்டிப்பாக அடுத்த வர ஜென்ரேஷனில் வர அடுத்த பிளேயர்ஸுக்கு கண்டிப்பாக மோட்டிவேஷனாக இருக்கும். அவங்களும் ஸ்போர்ட்ஸ் எடுத்து லைஃப்பில் வந்து நம்மளும் ஸ்போர்ட்ஸில் அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்லி கண்டிப்பாக முன்னாடி வருவாங்க எல்லாருமே. அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்ததுக்கு நம்ம முதலமைச்சர் MK ஸ்டாலின் ஐயா அவர்கள் தலைமையில் உதயநிதி அண்ணா ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ஆனதுக்கப்புறம் தான் மாற்றுத்திறனாளிகளும் சமம் அப்படின்னு சொல்லி நார்மலுக்கு ஈக்குவலாக எங்களை ட்ரீட் பண்ணுறாங்க. நார்மலுக்கு ஈக்குவலாக அதே ஹை கேஷ் இன்சென்டிவ், பேரா ஸ்போர்ட்ஸ் அரேனா, அதுக்கப்புறம் எலைட் ஸ்கீம். நான் இப்போ வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட எலைட் ஸ்கீமில் இருக்கேன். MIMS ஸ்கீம், அப்புறம் சாம்பியன் டெவலப்மெண்ட் ஸ்கீம், சாம்பியன் ஃபவுண்டேஷன், இப்படி சொல்லிகிட்டே போகலாம். ஸோ எல்லாமே 3% வேலை வாய்ப்புகள் இது எல்லாமே ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. கண்டிப்பாக மாரியப்பன் அண்ணாவை பார்த்துட்டு நாங்களாம் வந்திருக்கோம். ஸோ எங்களை பார்த்துட்டு இன்னும் முடங்கி இருக்க மாற்றுத்திறனாளிகள் கண்டிப்பாக வெளியில் வந்து அவங்களும் லைஃப்பில் அச்சீவ் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன்.